வணக்கம். வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளுக்காக காவேரி ஜெகநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழக தேர்தல் கூட்டணி பற்றி அடுத்த வாரத்தில் முடிவு. விஜயகாந்தை சந்தித்த பிறகு பிரகாஷ் ஜவ்டேகர் தகவல். மரியாதை நிமித்தமான சந்திப்பு, தேமுதிக விளக்கம். தமிழகத்தில் 6 லட்சம் போலி வாக்காளர்கள் நீக்கம். தமிழக தலைமை தேர்தல் அலுவலர் தகவல். மத்திய பொது பட்ஜெட் நாளை தாக்கல். பல்வேறு தரப்பு மக்களின் எதிர்பார்ப்பு. தமிழக சட்டப்பேரவை தேர்தல் கூட்டணி தொடர்பான இறுதி முடிவு அடுத்த வாரத்தில் தெரியவரும் என மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர் தெரிவித்துள்ளார். 2014 மக்களவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருந்தது. கட்சித் தலைவர்களை சந்தித்து பிரகாஷ் ஜவ்டேகர் ஆலோசனை நடத்தினார். சென்னை சாலிகிராமத்தில் தேமுதிக தலைவர் விஜயகாந்தை அவருடைய இல்லத்தில் பிரகாஷ் ஜவ்டேகர் சந்தித்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுடன் பேசிய பிரகாஷ் ஜவ்டேகர் விஜயகாந்துடனான சந்திப்பு சுமூகமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்ததாக தெரிவித்தார். பேச்சுவார்த்தை தொடர்பாக பாரதிய ஜனதா கட்சி தலைமை எடுத்து கூறப்படும் என்றும் கூட்டணி தொடர்பாக மீண்டும் அடுத்த வாரத்தில் கட்சித் தலைவர்களை சந்திக்க இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். We have very good and meaningful discussion with Captain Vijaykanth. On Wednesday again I'll come, and then at a suitable time we all the alliance partners will come before press, so we'll work out fine details about that in 1 week's time. I yesterday met IJK, IPP, then NJP and other outfits. We'll meet again. வெள்ள நிவாரணமாக தமிழக அரசு அளித்த நிதி மத்திய அரசின் நிதி என்று பிரகாஷ் ஜவ்டேகர் குறிப்பிட்டார். 50 ஆண்டுகளுக்கு பிறகும் தமிழகத்தில் மாற்றம் இல்லை என்றும் பிரகாஷ் ஜவ்டேகர் தெரிவித்தார். I am very sure that Tamil Nadu deserves better what it has got for last 50 years. Though parties change, politics doesn't. People are distributing rice in 1 rupee or 2 rupees. And many state governments are saying that this is our scheme. Central government is incurring 27 rupees per kg. And that's a central subsidy which goes to the people. But last 1 or 2 rupees added by the state government doesn't make it a state scheme. இதனிடையே மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர் தேமுதிக கட்சித் தலைவர் விஜயகாந்துடனான சந்திப்பு தொடர்பாக தேமுதிக சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த சந்திப்பு மரியாதை நிமித்தமானது என்று தேமுதிக சார்பில் வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த பிரகாஷ் ஜவ்டேகர் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த கட்சித் தலைவர்களை சந்தித்ததாக தெரிவித்தார். இந்த வகையில் இது ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்புதான் என்றும் அவர் குறிப்பிட்டார். I am talking to all NDA colleagues as a first meeting courtesy call with everybody so that we can see how things emerge. ஏற்கனவே சென்னையில் நேற்று இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தரை மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர் சந்தித்து தேர்தல் கூட்டணி பற்றி பேச்சு நடத்தினார். புதிய நீதி கட்சித் தலைவர் ஏசி சண்முகம், சமத்துவ மக்கள் கட்சித் தலைவர் சரத்குமார் உள்ளிட்ட தலைவர்களையும் பிரகாஷ் ஜவ்டேகர் சந்தித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழக வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருந்த 6,46,000 போலி வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளதாக மாநில தலைமை தேர்தல் அலுவலர் ராஜேஷ் லக்கானி குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் வாக்காளர் பட்டியலை திருத்தி செம்மைப்படுத்தும் பணி கடந்த 15ஆம் தேதி முதல் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த பணிகள் நாளையுடன் நிறைவடைய உள்ளது. இதனிடையே செய்தியாளர்களுக்கு தகவல் அளித்த தமிழக தலைமை தேர்தல் அலுவலர் ராஜேஷ் லக்கானி சுமார் 7 லட்சம் போலி வாக்காளர்கள் பெயர்கள் வரை நீக்கப்படலாம் என தெரிவித்துள்ளார். இறந்தவர்களின் பெயரில் இருந்த 2,84,483 பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளதாகவும் 1க்கும் மேற்பட்ட இடங்களில் பதிவு செய்திருந்த 2,58,000 போலி வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதில் 97,000 பேர் தாமாக முன்வந்து பெயர்களை நீக்கியுள்ளதாக ராஜேஷ் லக்கானி தெரிவித்தார்.
விவசாயிகள் பிரச்சினைகளுக்கு அனைத்து மாநில அரசுகளும் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் பரேலில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் விவசாயிகள் மத்தியில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, விவசாயிகள் முன் ஏராளமான சவால்கள் உள்ளதாகவும் அதனால் அவர்கள் வாய்ப்பு தேடி செல்வதாகவும் கூறினார். விவசாயிகள் தாங்கள் எதிர்கொள்ளும் சவால்களை வாய்ப்புகளாக மாற்றி சாதனை படைக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். உத்தரப்பிரதேசம் மட்டுமின்றி அனைத்து மாநில அரசுகளும் விவசாயிகளின் பிரச்சினைகளுக்கு முதலில் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். விவசாயம், உற்பத்தி, சேவை ஆகிய 3 துறைகளை ஆதாரமாக கொண்டு நமது அடிப்படை வளர்ச்சி அமைய வேண்டும் என்றும் பிரதமர் மோடி கூறினார். देश की सभी सरकारों को, सभी राज्य सरकारों को आग्रहपूर्वक अनुरोध करता हूं कि वे अपने राज्य के कामों में कृषि काम को, किसानों के विषयों को, खेती के विषयों को सबसे वरीय प्राथमिकता दें, अग्रिम प्राथमिकता दें. விவசாயிகளுக்கு ஆதரவாக பேசும் பிரதமர் மோடி அவர்களுக்காக எதுவும் செய்யவில்லை என்று தேசியவாத காங்கிரஸ் கண்டனம் தெரிவித்துள்ளது. தில்லியில் செய்தியாளர்களுடன் பேசிய தேசியவாத காங்கிரசின் மூத்த தலைவரான தாரிக் அன்வர், பாரதிய ஜனதா தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் விவசாயிகளின் தற்கொலை அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டார். கடந்த 22 மாதங்களாக வெற்று அறிவிப்புகளை மட்டுமே வெளியிட்டு வருவதாகவும், மோடி அரசு விவசாயிகளின் குறைகளை நீக்க எந்த நடவடிக்கையையும் மேற்கொள்ளவில்லை என்றும் தாரிக் அன்வர் குற்றம் சாட்டினார். तो पिछले 22 महीने में ऐसा कोई काम उन्होंने नहीं किया। अभी उन्होंने एक क्रॉप इंश्योरेंस की बात उन्होंने कही है, एक योजना उन्होंने देश के किसानों को दिया है, अच्छी बात है, हम उसका स्वागत करते हैं। लेकिन जब तक किसानों के द्वारा जो पैदा किया जाता है अनाज, जब तक उसकी सही कीमत, सही मूल्य उनको नहीं मिलेगी तो ये आत्महत्या का सिलसिला जारी रहेगा. சரக்கு சேவை வரி விதிப்பு, ரியல் எஸ்டேட் உள்ளிட்ட சட்ட முன்வரைவுகள் நிறைவேற்றாமல் இருப்பதற்கு காங்கிரஸ் தான் காரணம் என மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், காங்கிரஸ் கட்சி நாளுக்கு நாள் பலவீனம் அடைந்து வருவதாக தெரிவித்தார். ஹைதராபாத் பல்கலைக்கழக மாணவர் ரோஹித் வெமுல தற்கொலையை அரசியல் காரணங்களுக்காக ராகுல் காந்தி பயன்படுத்துவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். இது ஒரு சிறிய பிரச்சினை என்றும் இதற்கு காங்கிரஸ் மதசாயம் பூசுவதாகவும் வெங்கையா நாயுடு குறிப்பிட்டார். 10 students committed suicide in Hyderabad Central University. Neither Rahul or Yechuri has found any time to visit those unfortunate families whose children committed suicide, because it happened during the Congress. Hyderabad University incident is a local incident. An inquiry has been set up. People should wait for the report of the inquiry and then take necessary action. அனைத்து துறைகளிலும் வளர்ச்சியை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு தமிழக அரசு செயல்பட்டு வருவதாக முதல்வர் ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். சென்னை ஆர்கே நகர் தொகுதியில் 180.41 கோடி ரூபாய் செலவில் நிறைவேற்றி முடிக்கப்பட்ட திட்டப் பணிகளை முதல்வர் ஜெயலலிதா இன்று தொடக்கி வைத்ததுடன் 193.26 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டினார். இதற்காக சென்னை தண்டையார்பேட்டையில் நடைபெற்ற விழாவில் பேசிய அவர், தமிழகத்தில் மின்வெட்டே இல்லாத நிலைமை ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மக்கள் நிம்மதியாக வாழும் வகையில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். மக்களின் குறைகளை போக்க அம்மா திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதாகவும் குறிப்பிட்ட முதல்வர் ஜெயலலிதா, தன்னை முதல்வராக்கிய ஆர்கே நகர் தொகுதியை எப்போதும் மறக்க மாட்டேன் என்றும் குறிப்பிட்டார். என்னை தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுத்து முதலமைச்சராக ஆக்கிய இந்த ஆர்கே நகர் தொகுதியில் நடைபெறும் அரசு விழாவில் பங்கேற்று பல்வேறு புதிய திட்டங்களை துவக்கி வைத்ததிலும் அடிக்கல் நாட்டியதிலும் நான் எல்லையற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். ஆர்கே நகர் தொகுதியை என் வாழ்நாள் முழுவதும் நான் மறவேன். இத்தொகுதியை சார்ந்த மக்களும் எனது நெஞ்சில் நீங்கா இடம் பெற்றிருக்கிறீர்கள். 16 கோடி ரூபாய் மதிப்பிலான குறுக்குப்பேட்டை ரயில்வே மேம்பாலம் திறக்கப்பட்டதன் மூலம் 5 லட்சம் மக்கள் பயனடைவார்கள் எனவும், சென்னை நகர மக்களுக்காக அறிமுகப்படுத்தப்பட்ட அம்மா குடிநீர் திட்டம் மூலம் இன்று 7 குடிநீர் நிலையங்கள் திறக்கப்பட்டுள்ளதாகவும் முதல்வர் ஜெயலலிதா கூறினார். போக்குவரத்து நெரிசல் மிகுந்த கத்திவாக்கம் நெடுஞ்சாலை மற்றும் காக்ரேன் பேசின் சாலை ரயில்வே சந்திப்பு கடவு எண் 1A வுக்கு மாற்றாக 16 கோடியே
66 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள மேம்பாலம் என்னால் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இதனால் கொருக்குப்பேட்டை பகுதியில் உள்ள சுமார் 5 லட்சம் பேர் பயனடைவார்கள். நிகழாண்டிற்கான 88வது ஆஸ்கர் விருது வழங்கும் விழா அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸில் உள்ள ஹாலிவுட்டில் நாளை நடைபெறுகிறது. அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் உள்ள லாஸ் ஏஞ்சல்ஸில் இதற்காக பிரம்மாண்ட மேடை அமைக்கப்பட்டுள்ளது. இந்திய நேரப்படி நாளை காலை 5:30 மணிக்கு தொடங்கும் இந்த விழாவில் சிறந்த படம், சிறந்த நடிகர், சிறந்த நடிகை மற்றும் சிறந்த இயக்குனர் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் விருதுகள் வழங்கப்பட உள்ளன. த ரெனவன், மேட்மேக்ஸ், ஃபுரி ரைடர் உள்ளிட்ட 8 படங்கள் விருது பட்டியலில் உள்ளன. லியோனார்டோ டி கேப்ரியோ உள்ளிட்ட 5 பேர் சிறந்த நடிகருக்கான போட்டி பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர். கேரள மாநிலம் பாலக்காட்டில் நடைபெற்ற கோவில் திருவிழாவில் கலந்து கொள்ள வந்த யானை ஒன்று கூட்டத்தை கண்டு மிரண்டு வாகனங்களை அடித்து நொறுக்கிய சம்பவம் பதற்றத்தை ஏற்படுத்தியது. பாலக்காடு அருகே நடைபெற்ற கோவில் திருவிழாவில் கலந்து கொண்ட யானை திடீரென மிரண்டு சாலையில் தாறுமாறாக ஓடியது. பின்னர் அங்கு இருந்த இருசக்கர வாகனங்களை தூக்கி வீசியது. 3 ஆட்டோக்கள் மற்றும் சரக்கு வாகனத்தையும் யானை தூக்கி எறிந்தது. இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த அப்பகுதி மக்கள் தப்பி ஓடினர். யானை மீது அமர்ந்திருந்த பாகன்கள் இருவராலும் யானையை சமாதானப்படுத்த இயலாமல் தவித்தனர். உரவிலை ஏற்றத்தை கட்டுப்படுத்த வேண்டும். தமிழக விவசாயிகள் கட்சி வலியுறுத்தல். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்தில் உரவிலை ஏற்றத்தை கட்டுப்படுத்த வேண்டும் எனவும் உரத்திற்கு மானியம் வழங்க வேண்டும் என்றும் தமிழக விவசாயிகள் கட்சி வலியுறுத்தியுள்ளது. பெரம்பலூரில் நடைபெற்ற தமிழக விவசாயிகள் கட்சியின் மாநில குழு கூட்டத்திற்கு அதன் தலைவர் ராமராஜன் தலைமை வகித்தார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர் தமிழகத்தை நீர் ஆதாரத்திலும் பொருளாதாரத்திலும் மேம்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். நிதி ஒதுக்கீடு செய்து தமிழக நதிகளை இணைப்பதற்கு மத்திய அரசாங்கம் முன்வர வேண்டும். அப்பொழுதுதான் தமிழக மக்களை நீராதாரத்திலும் பொருளாதாரத்திலும் மேலும் மேலும் வளர்ச்சி அடைவதற்கு மத்திய அரசாங்கம் தமிழகத்தினுடைய நிலையிலே அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று இந்த கூட்டத்திலே விவசாயிகள் சார்பாக நாம் தீர்மானிக்கிறோம். தமிழக சட்டப்பேரவையில் 10% நியமன உறுப்பினர்களாக அரசு ஊழியர்களை நியமிக்க வேண்டுமென அரசு ஊழியர்கள் சங்க மாநில தலைவர் தமிழ்ச்செல்வி கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழகத்தில் நடந்த அனைத்து துறை அரசு ஊழியர் சங்கங்களின் காலவரையற்ற வேலைநிறுத்தத்தின் வெற்றி விளக்க கூட்டம் புதுக்கோட்டையில் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்க மாநில தலைவர் தமிழ்ச்செல்வி உள்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அப்போது செய்தியாளர்களுடன் பேசிய தமிழ்ச்செல்வி, கோரிக்கைகள் முழுமையாக நிறைவேற்றப்படாவிட்டாலும் அரசு அறிவித்துள்ள 11 அம்ச சலுகைகள் அரசு ஊழியர்களுக்கு சாதகமானவையே என்று தெரிவித்தார். 10% நியமன உறுப்பினர் தேவை. இது ஏன் கேட்கிறோம்னா, அரசு ஏதோ ஒரு நோக்கத்துல திட்டங்களை உருவாக்கும். இதுல அரசு ஊழியர்களுடைய ரோல் இன்னைக்கு என்னவா இருக்குன்னா, கையெழுத்து போடுவது, அதற்குரிய கோப்புகளை தயாரிப்பது தவிர எந்த ரோலுமே இல்லை. அப்ப இதுல நடக்கக்கூடிய தவறுகள் எல்லாவற்றிற்கும் அரசு ஊழியர்களும் அரசு அதிகாரிகளும் பொறுப்பாக்கப்படுகிறார்கள். 2016-17 நிதியாண்டிற்கான பொது பட்ஜெட்டை நாடாளுமன்றத்தில் மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி நாளை தாக்கல் செய்கிறார். மத்தியில் பாரதிய ஜனதா அரசு பொறுப்பேற்ற பிறகு தாக்கல் செய்யும் 3வது பட்ஜெட் இது என்பதால் மக்கள் மத்தியில் பரவலான எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. இந்தியா முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் கல்வி தரமில்லாததாக போய் கொண்டிருக்கிறது. மத்திய அரசு இந்தியா முழுவதும் கல்வியை ஒருநிலைப்படுத்த வேண்டும். கச்சா எண்ணெய் ரொம்ப பின்னடைவில் அடைஞ்சிருக்கு. தனியார் கொடுத்ததுனால அதோட வரிகளை மத்திய அரசு குறைத்து பெட்ரோல் டீசல் விலையை ஆட்டோமேட்டிக்காக குறைச்சாவே விலைவாசி குறைந்து ஏழை மக்கள் பலனடைவார்கள். விவசாயிகளின் குறைகளை அறிந்து உடனடியாக அந்த பட்ஜெட்டில் விவசாயிகளுக்கு தேவையான 50% அதிகப்படியான உற்பத்தி செலவிற்கு மேல் 50% விலை கட்டுப்படியாகக்கூடிய விலை கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். எங்களை மாதிரி இளைஞர்கள்லாம் வேலைவாய்ப்பு பயிற்சி மையம் அமைச்சு கொடுத்தா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். எல்லா கம்பெனிக்கு போனாலும் 2 years 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் எடுத்துக்கிறாங்க.
எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக முடிச்சுட்டு வர்ற பசங்களுக்கு எப்படி நாங்கள் போய் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நாங்கள் எங்கே போகிறது? இதே மத்திய அரசு ஏதாவது ஒரு பயிற்சி மையம் இந்த மாதிரி அமைச்சு கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமது நாட்டில் முக்கியமாக பெரிய பிரச்சனையாக இருக்கிறது என்னன்னாக்கா இந்த பப்ளிக் டாய்லெட்ஸ். ஒரு நெடுஞ்சாலையில் பயணிக்கும் போதும் சரி, பஸ் ஸ்டாண்ட் இந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்து சுத்தமாக சுகாதாரம் இல்லாமல் இருக்குது. அதுக்கான நிதி வந்து அதிகப்படியாக ஒதுக்கி அதை சரி செய்யணும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. மத்திய அரசினுடைய பட்ஜெட்டில் வருமான வரி விலக்கு என்பது குறைந்தபட்சம் ஒரு 5 லட்சம் என்கின்ற அடிப்படையில் வைப்பது தான் சரியாக இருக்கும். இந்தியா உணவு விஷயத்தில் ஒரு தன்னிறைவு ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் விவசாயத்திற்கான முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும். இந்த பட்ஜெட்டில் கலால் வரி உயர்வை குறைச்சா மட்டும்தான் இப்போ பெட்ரோல் டீசல் விலை குறைக்க முடியும். ஒவ்வொரு தடையும் 70 ரூபா வரைக்கும் பெட்ரோல் போயிட்டுருக்குது. ஆகவே விலைவாசி உயர்வை குறைக்கிறதுக்கு பெட்ரோல் டீசல் விலையை குறைச்சா தான் இது செய்ய முடியும். ஆகவே இப்போ பட்ஜெட்டில் கலால் வரி உயர்வை உடனடியாக குறைச்சி இது பண்ணி ஆகணும். இளைஞர்களுக்கு வந்து இப்போ வரக்கூடிய பட்ஜெட்டில் அரசு வேலை வாய்ப்புகள் உத்தரவாதப்படுத்தணும். இலவச கல்விங்கிறது கட்டாயப்படுத்தணும். அல்லது காலேஜ் வரைக்குமான ஒரு இதை வந்து ஒரு சலுகை கட்டணத்தில் ஒரு கல்வி கொடுக்கறதுக்கு அரசாங்கம் முன்முயற்சி எடுக்கணும். இந்த பட்ஜெட்டில் அதுக்கான நிதி ஒதுக்கணும். நாங்கள் எதிர்பார்க்குறது என்னென்னா, இந்த மாதிரி சிறு குறு தொழில்களுக்கு அதிக முக்கியத்துவம் தரணும். கிராமப்புறங்களை மேம்படுத்துறதுக்கான திட்டங்கள் வேணும். நகரமயமாதலில் வந்து தடுக்கணும்னா கிராமத்தினுடைய வளர்ச்சிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து கிராமத்தில் தொழில், கிராமத்தில் விவசாயம், கிராமத்தில் வாழ்வு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை கொண்டு வரணும். முடிந்தவரை நதிநீர்களை ஒருங்கிணைப்பது, நீர்வழி சாலைகளை அமைப்பதன் மூலம் நீர்கள் விரயமாவதை தடுப்பது, விவசாயிகள் நீராதாரத்தில் தன்னிறைவு அடையும்படியான சூழ்நிலையை உருவாக்கி தந்தால் அது விவசாய வளர்ச்சி சார்ந்து இந்த நாட்டின் வளர்ச்சிக்கு உகந்ததாக இருக்கும் என்பது என்னுடைய அபிப்பிராயமாக இருக்கு. தொழிற்சாலைகள், இளைஞருடைய வேலைவாய்ப்பு அப்படிங்கிற ஒரு மைய கருத்தை அடிப்படையாக வச்சு அவங்க வந்து இந்த பட்ஜெட்டில் முக்கியத்துவம் கொடுக்கணும். மத்திய அரசாங்கம் தொழிற்சாலைகளை கிராமத்தை நோக்கி நகர்த்தினால் இந்தியாவை பின்னால் பெரிய வல்லரசாக்குவோம் என்பதற்கு இதுவும் ஒரு படிக்கல்லாக அமையும். பொதுவாக கிராமங்கள் நடைபெறுகின்ற அரசு கல்வி பள்ளிகளுக்கு வந்து என்ன பண்ணணும்னா அதிக நிதியை வந்து ஒதுக்குறதுக்கான விஷயம் பார்க்கணும். அனைத்து வசதிகளையும் அங்கே ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். மாணவர்களுக்கு நீங்கள் படித்து முடித்த வேலை உத்தரவாதம், அப்படி இல்லாட்டி அவன் வேலை பெறும் வரை அவருக்கு உரிய உதவித்தொகைகளை ஒதுக்குற அளவுக்கு இந்த பட்ஜெட்டில் வந்து அரசு வந்து உரிய நடவடிக்கை எடுக்கும். தமிழகம் முழுவதும் நடைபெற்ற கிராம நிர்வாக அலுவலர் பணியிடங்களுக்கான தேர்வில் 10,27,000க்கும் அதிகமானோர் பங்கேற்று தேர்வு எழுதினர். தமிழகம் முழுவதும் சுமார் 3,566 தேர்வு மையங்களில் தேர்வு நடைபெற்றது. சென்னையில் மட்டும் 257 மையங்களில் நடைபெற்ற தேர்வினை 77,000க்கும் அதிகமானோர் எழுதினர். தேர்வில் முறைகேடுகளை தவிர்க்க தலைமை கண்காணிப்பாளர்கள், பறக்கும் படையினர் என 56,000க்கும் அதிகமானோர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். கிராம நிர்வாக அலுவலர் பணியிடங்களுக்காக நடைபெற்ற தேர்வின் முடிவுகள் அடுத்த சில மாதங்களில் வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கொஸ்டின் பேப்பர் நல்லா ஈஸியாக இருந்தது. தமிழ் பகுதி நல்லா இருந்தது. கரண்ட் அஃபேர்ஸும் நியூஸ் பேப்பரில் படித்ததான் வந்திருந்தது. நம்பிக்கை இருக்குது, இதில் நான் கண்டிப்பாக போஸ்டிங் வாங்கிடுவேன். நல்லா எல்லா கொஸ்டினுமே ஈஸியாக இருந்தது. எல்லாமே படித்ததான் வந்திருந்தது. அதனால் பழைய கொஸ்டின் பேப்பரும் படித்தேன். எல்லாம் ரொம்ப ஈஸியாக இருந்தது. இதான் ஃபஸ்ட்டு டைம் விவோ எக்ஸாம் எழுதியிருக்குது. 6 மந்த்தாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருந்தேன். கொஞ்சம் எனக்கு மேக்ஸ் தான் டஃப்பாக தெரிஞ்சுது. மற்றபடி ஜிகே எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது எல்லாமே. இதேபோல் கோயம்புத்தூரில் 126 மையங்களில் கிராம நிர்வாக அலுவலர் பணியிடங்களுக்கான தேர்வு நடைபெற்றது. இதில் 22,658 பேர் கலந்து கொண்டு தேர்வு எழுதினர். துணை ஆட்சியர் தலைமையில் பறக்கும் படை அமைக்கப்பட்டு தேர்வு மையங்களில் கண்காணிப்பு பணி மேற்கொள்ளப்பட்டது. விழுப்புரம் மாவட்டத்தில் போலி ஆவணங்களின் மூலம் பணிக்கு சேர்ந்த 2 முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் கடந்த மாதம் நடைபெற்ற அரசு பள்ளிகளுக்கான முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் போலி ஆவணங்கள் மூலம் சிலர் பணிக்கு சென்றதாக பள்ளி கல்வித்துறைக்கு புகார்கள் வந்தன. இதன் அடிப்படையில் விழுப்புரம் மாவட்டம் இலோடு அரசு மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர் சுமதி மற்றும் பிரமகுண்டம் அரசு மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர் பார்த்திபன் ஆகியோர் குற்றச்செயல்களில் ஈடுபட்டது கண்டறியப்பட்டது. இதனை அடுத்து தலைமறைவாக உள்ள இவர்கள் இருவரையும் காவல்துறையினர் தேடி வருகின்றனர். குமரி மாவட்டம் மண்டைக்காடு
பகவதி அம்மன் கோவில் திருவிழாவில் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பெண்கள் சபரிமலை என்றழைக்கப்படும் மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவில் மாசி திருவிழாவான இன்று அதிகாலை நடை திறக்கப்பட்டது. கணபதி ஹோமம் மற்றும் தீப ஆராதனையுடன் நடை திறக்கப்பட்டு கொடியேற்றத்துடன் திருவிழா தொடங்கியது. தமிழகம் மட்டுமின்றி கேரள மாநிலத்தில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் திருவிழாவில் பங்கேற்றனர். ஏராளமான பெண்கள் பொங்கலிட்டு அம்மனை வழிபட்டனர். ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாத சுவாமி கோவிலில் மாசிமகா சிவராத்திரி திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று கோலாகலமாக தொடங்கியது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் உள்ள அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோவிலில் மாசிமகா திருவிழாவை ஒட்டி நடைபெற்ற கொடியேற்ற நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். கொடிக்கம்பத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு திருவிழா கோலாகலமாக இன்று தொடங்கியது. தொடர்ந்து நடைபெறவுள்ள திருவிழாவில் முக்கிய நாளான வரும் 7ஆம் தேதி தேரோட்டம் நடைபெறவுள்ளது. ஈரான் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள். பெரும்பான்மை இடத்தை கைப்பற்றி அதிபர் கூட்டணி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். ஈரானில் நடைபெற்ற இரட்டை தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு வரும் நிலையில் முதற்கட்ட முடிவுகளின்படி அதிபர் ஹசன் ருஹானியின் கூட்டணி வலுவான நிலையில் உள்ளது. ஈரான் நாட்டின் வல்லுநர்கள் குழு அவை மற்றும் நாடாளுமன்றத்திற்கான இரட்டை தேர்தல் நேற்று முன்தினம் நடைபெற்றது. இதையடுத்து வாக்குகளை எண்ணும் பணி நேற்று தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் முதற்கட்ட முடிவுகள் தற்பொழுது அறிவிக்கப்பட்டுள்ளன. அதிபர் ஹசன் ருஹானி தலைமையிலான கூட்டணி தலைநகர் தெஹ்ரானில் உள்ள 30 நாடாளுமன்ற தொகுதிகளையும் கைப்பற்றி மாபெரும் வெற்றிக்கு வலுவான அடித்தளத்தை அமைத்துள்ளது. அனைத்து தொகுதிகளிலும் அதிபரின் கூட்டணி முன்னிலை வகித்து வருகிறது. இந்த நிலையில் ஈரான் வரலாற்றில் இதுவரை அமையாத அதிக பெரும்பான்மை கொண்ட நாடாளுமன்றம் அதிபர் ருஹானியின் கூட்டணியில் அமையும் என்று அந்த நாட்டு ஊடகங்கள் கருத்து கணிப்பு வெளியிட்டுள்ளன. புதுச்சேரியை அடுத்த ஆரோவிலில் நடைபெற்று வரும் பன்னாட்டு அளவிலான குதிரையேற்ற போட்டியில் 70க்கும் அதிகமான வீரர்கள் பங்கேற்று திறமையை வெளிப்படுத்தி வருகின்றனர். புதுச்சேரியை அடுத்துள்ள ஆரோவிலில் உள்ள ரெட் எர்த் குதிரையேற்ற பயிற்சி பள்ளியில் ஆண்டுதோறும் பன்னாட்டு அளவிலான குதிரையேற்ற போட்டி நடைபெற்று வருகிறது. நேற்று முன்தினம் தொடங்கிய போட்டிகள் வரும் 6ஆம் தேதி நிறைவடைய உள்ளன. 4 வயது முதல் 54 வயது வரை பல்வேறு பிரிவுகளில் நடைபெற்று வரும் போட்டிகளில் 60க்கும் அதிகமான உயர் ரக குதிரைகளுடன் போட்டியாளர்கள் பங்கேற்றுள்ளனர். மெக்சிகன் ஓபன் டென்னிஸ் தொடரின் இறுதிப் போட்டியில் பெர்னார்ட் டாமிக்கை வீழ்த்தி டாமிக் தைம் பட்டம் வென்றார். மெக்சிகோவில் உள்ள அகபுல்கோ நகரில் நடைபெற்று வந்த மெக்சிகன் ஓபன் டென்னிஸ் தொடரில் உலகின் பல முன்னணி வீரர்கள் பங்கேற்றனர். இறுதிப் போட்டியில் ஆஸ்திரிய வீரர் டாமிக் தைம் ஆஸ்திரேலிய வீரர் பெர்னார்ட் டாமிக்கை எதிர்கொண்டார். தொடக்கத்தில் இரு வீரர்களும் சிறப்பாக விளையாடி முதல் செட்டில் சம புள்ளிகளை பெற்றதை அடுத்து வழங்கப்பட்ட கூடுதல் நேரத்தில் முதல் செட்டை தைம் கைப்பற்றினார். இதைத் தொடர்ந்து 2வது செட்டை பெர்னார்ட் டாமிக் கைப்பற்றினார். விறுவிறுப்பாக நடைபெற்ற கடைசி செட்டை கைப்பற்றிய டாமிக் தைம் பெர்னார்ட் டாமிக்கை வீழ்த்தினார். இதன் மூலம் தைம் 7-6, 4-6, 6-3 என்ற செட் கணக்கில் வெற்றி பெற்று பட்டம் வென்றார். ஏடிபி பனா டென்னிஸ் போட்டிகளில் அவர் பெறும் 5வது பட்டம் இது என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக தேர்தல் கூட்டணி பற்றி அடுத்த வாரத்தில் முடிவு. விஜயகாந்தை சந்தித்த பிறகு பிரகாஷ் ஜவ்டேகர் தகவல். மரியாதை நிமித்தமான சந்திப்பு, தேமுதிக விளக்கம்.
தமிழகத்தில் 6 லட்சம் போலி வாக்காளர்கள் நீக்கம். தமிழக தலைமை தேர்தல் அலுவலர் தகவல். மத்திய பொது பட்ஜெட் நாளை தாக்கல். பல்வேறு தரப்பு மக்களின் எதிர்பார்ப்பு. இத்துடன் வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு இளங்கதிர் காலை செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.